எப்பவுமே நாம தமிழ் சினிமால எல்லா பெரிய ஆக்டர்ஸும் காப்ஸ் ரோல் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த கேரக்டருக்கு. ஸோ ஒரு மெச்சுவர்ட் லுக் ஒன்று இருக்கும், மெச்சுவர்ட் ஆக்டிங் ஒன்று இருக்கும். ஸோ ஃபேஸில் எப்படி அதை கொண்டு வரலான்னு சொல்லி தான் கொஞ்சம் வெயிட் போட்டுவோம். அப்போ 84ல் இருந்தேன். ஸோ ஒரு 90 வரைக்கும். ஏன்னா ஃபேஸ் டொக்கு விழுந்தாம பார்த்துக்கணும். ஏன்னா மீசை மட்டும்தான் இருக்க போகுது, தாடி இருந்தாலும் அதை மறைச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் சார்கிட்ட நான் ஒரு ஒர்க் ஷாப் கேட்டிருந்தேன். சார் ஒரு 4 வீக்ஸ் இல்லை 3 வீக்ஸ் ஒரு ஒர்க் ஷாப் பண்ணிக்கலாமா, எப்படி கேரக்டர் அப்படின்னு. ஏன்னா ஒரு கோப்ரோல நான் எடுத்து அதை நான் ஒன்று பண்றேன் சாம்பார் மாதிரி ஆக்காம சார் என்ன ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்றாரு, அதுல நான் எப்படி அடாப்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் ஷாப் போச்சு. அதுக்கப்புறம் சாருக்கு ஒரு ஃப்ரெண்டு ஃபெர்னாண்டோஸ் சொல்லி ஒரு இன்ஸ்பெக்டர், விஜிலன்ஸ் ஆஃபீஸர். ஸோ அவர்கிட்ட ஒரு 3 வீக்ஸ் ட்ரைனிங் இருந்துச்சு. ஸோ அவரு ரியலா போலீஸ் ஸ்டேஷன் போறது இல்ல காலையில அவர் பெசன் பீச்சுக்கு வருவார் 4 o'clock. ஸோ இங்கிருந்து 3 o'clock எந்திரிச்சு ரெடி ஆகி போகணும். போனால் ஒரு 3 hours. அவர் என்ன சொன்னாருன்னா, நான் இன்னொரு ட்ரெயினி எஸ்ஐயாக தான் ட்ரெயின் பண்ண போகிறேன், படத்துக்காண்டி நான் ட்ரெயின் பண்ண மாட்டேன். ஸோ ஓக் எப்படி பண்ணுறது, சல்யூட் எப்படி பண்ணுறது, எங்கே பார்க்கணும், 2ஆம் தரம் ஒரு ஆஃபீஸரை மீட் பண்ணும்போது என்ன பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ட்ரைனிங்ஸ் போச்சு. அப்புறம் ஹி ஹாஸ் அ குங்ஃபு கிளாஸ் வந்து வச்சுருந்தார். ஸோ அந்த ட்ரைனிங்ஸ் போகும். ஸோ டெய்லி ஒரு 3-4 hours இதுலேயே போயிடும். ஸோ அப்போ தான் ஓகே. ஏன்னா எப்போவுமே ட்ரெயினி எஸ்ஐ வாரம் ரொம்ப அக்ரெசிவாக இருப்பேன். ஏன்னா அவங்களுக்கு இந்த போலீஸ் ஸ்டேஷனோட பாலிடிக்ஸ் இன் அண்ட் அவுட் எல்லாம் தெரியாது. ஸோ ஒரு மாதிரி அக்ரெசிவாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி டிசைன் பண்ணி எடுத்த கேரக்டர் தான்.